நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மேற்கு மாவட்ட கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம், கொடியேற்றும் விழா உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியையொட்டி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான ஈஸ்வரன் கலந்து கொண்டு நகர அலுவலகத்தை திறந்து வைத்தார். அடுத்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் நாமக்கல் மேற்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் கொங்கு வேளாளர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் நதி ராஜவேல் தலைமை தாங்கினார். பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட 11 தீர்மானங்களுக்கும் விளக்கம் அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ஈஸ்வரன், வருகிற 4ஆம் தேதி பெருந்துறையில் கொங்கு மண்டல எழுச்சி மாநாடு நடத்த உள்ளதாகவும் அதற்காகவே இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றதாகவும் தெரிவித்தார். கொங்கு மண்டலத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் முன்னிறுத்தி தீர்மானங்களாக நிறைவேற்றி ஒன்றிய அரசுடைய கவனத்தையும் மாநில அரசுடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்காக அந்த மாநாட்டை பெருந்துறையிலே நடத்துகிறோம். மாநாட்டினுடைய சிறப்பு நிகழ்வு என்பது 16,000 பெண்கள் ஒன்றாக வள்ளி கும்மி அரங்கேற்றுகின்ற அந்த உலக சாதனை நிகழ்ச்சியும் அங்கே நடத்துகின்றோம். இவ்வளவு பேர் ஒரு இடத்திலே ஒரு பாரம்பரிய நடனத்தை இந்தியாவிலே எங்குமே நடத்தியது கிடையாது.